பணித்துளிகள் 9வது மூல உபதேசமான கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும். ஏப்ரல் 17, 2024. கல்வாரியில் நியாயம். நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம். நீதிமொழிகள் 21:15. அமெரிக்கா உச்சநீதிமன்ற வரலாற்றில் தனிநபராக மோசமான தீர்ப்பை எழுதியவர் அடிமை வியாபாரத்தை ஆதரித்த ட்ரெட் ஸ்காட் வி சான்ஃபோர்ட். தலைமை நீதிபதி ரோஜர் டேனி ஒரு காலத்தில் அடிமைத்தன விவகாரத்தில் மீதமான போக்கையே கடைபிடித்தார். இளைஞனாக இருந்தபோது அடிமைத்தனத்தை நமது தேசிய தன்மையில் படிந்த கரை என்று சொன்னார். ஆனால் முதுமையில் அவரது கருத்துக்கள் கடினமாயின. ஆப்பிரிக்கா வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றும் அவர்களுக்கு உரிமை இல்லை என்றும் நம்பினார். உண்மையிலேயே ட்ரெட்ஸ்காட்டின் தீர்மானம்தான் தேசியத்தன்மையில் படிந்த கரையாக இருந்தது. பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது, அதை புறக்கணிக்க வேண்டுமென்று சொல்லி தேவனுடைய குணத்தை கரைப்படுத்த சாத்தான் முயன்றான். ஆனால் கல்வாரி வேறு விதமாக நிரூபித்தது. நியாயப்பிரமாணத்தின் அவசியத்தை கிறிஸ்துவின் மரணம் உறுதிப்படுத்தியது. அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள், அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள், அவைகள் உண்மையும் செமையுமாய் செய்யப்பட்டவைகள் என்று சங்கீதம் 111 வசனங்கள் 7-8 கூறுகிறது. மனித குலம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் தேவன் நியாயம் தவறாமல் அதை செய்வதற்கு கிறிஸ்து மரிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. இயேசுவுடைய பலியின் மூலம் கர்த்தர் நியாயமும் இரக்கமும் உள்ளவராக விளங்க முடியும். கிறிஸ்துவின் மரணம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றியது. நம் மரணத்திற்கு பதிலாக அதை ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருந்தார். அவ்வாறு செய்யும்போது அவர்கள் அநீதிக்கு எதிரான தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகிறாங்க. குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார் என்று யோவான் 3:36 வாசிக்கிறோம். நீங்கள் இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களா? இன்றைய செயலில் காட்டுங்கள். வேதாகம வரலாற்றில் மிகச்சிறந்த நீதிபதிகளில் ஒருவரை உங்களால் யோசிக்க முடிகிறதா? புதிய ஏற்பாட்டில் ஒரு நீதிபதி ஞாபகம் வராரு. அவர் 10,000 கடன்களை மன்னித்த ராஜா. உங்களுக்கு வேறு யாராவது ஞாபகம் வராங்களா? இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு உபாகமம் 16:19, 1 ராஜாக்கள் 10:9, சங்கீதம் 89:14 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.